உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த நாளிலே தகப்பனே, இந்த வேளையில நாங்கள் கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளை நீங்க பொறுப்பெடுங்க. அநேகராக ஆண்டவரே உங்க பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் அப்பா, இந்த நாளில நீங்க கடந்து வாங்க. யார் யார் எந்தெந்த மனநிலையோடு இருக்கிறாங்கன்னு நீர் அறிவீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தகப்பன் இன்றைக்கும் பலவிதமான நம்பிக்கையோடு கூட தகப்பனே எதிர்பார்த்திருக்கிற காரியத்துக்காக ஆண்டவரே, மாற்றத்துக்காக இன்றைக்கு கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் உடைய கரத்திலே தருகிறோம். இந்த நாளை நீங்க பொறுப்பெடுங்க. நீங்க வாங்க இயேசப்பா. இந்த கிராமத்துக்கு நீங்க வாங்க. இந்த வேளையில நீங்க வாங்க. எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்க முன்னின்று நடத்தி தாங்க தகப்பனே. உம்முடைய அன்பு கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எல்லா கனம், எல்லா துதி, எல்லா மகிமையை நாங்க உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் எல்லாருக்குமே தெரியும்ல. ஆனா உங்களுக்கு இது புதுசா இருக்கும். ஒரு கல்யாணத்துல நீங்க நிறைய கூடி இருக்கலாம், இல்ல மற்ற விசேஷத்துல நீங்க கூடி இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா இப்படி கிறிஸ்துமஸ் அப்படின்னா நீங்க கூடினது உங்களுக்கு ஒரு புதுசா கூட இருக்கலாம். ஆனா கடவுளுடைய பார்வைக்கு இந்த நாள் விசேஷமானது. நீங்க இந்த நேரத்துல ஒரு 2 hours இங்க இருக்கிறீங்கன்னா அதுக்குரிய பலன் நிச்சயமா கர்த்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, அவர் இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. இந்த 2 hour நீங்க இருக்கிறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுத்து அனுப்புவாங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க ஏன்னா நான் உங்க முகத்தை தான் பார்க்க முடியும். எனக்கு தெரியாது உங்க உள்ளத்துல என்ன காரியம் இருக்குன்னு. ஆனா நம்ம படைச்ச கடவுளுக்கு தெரியும் நம்ம என்னென்ன பாரத்தோடு, என்ன கலக்கத்தோடு, வேதனையோடு, எதிர்பார்ப்போடு கூட நீங்க வந்திருக்கிறீங்கன்னு. நம்மள எல்லாரையும் படைச்ச கடவுள் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து. அவருக்கு மாத்திரம் தான் தெரியும் நீங்க எப்படிப்பட்ட மனநிலையில இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்ட்டு. சரிங்களா? இந்த நேரத்துல நீங்க எதுவா இருந்தாலும் உங்க இருதய ஒரு வசனம் இருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட வாங்கன்னு ஏசப்பா சொல்றாரு. நீங்க என்னென்ன பாரத்தை சுமந்துட்டு இந்த இடத்துல வந்திருந்தாலும் அதை இறக்கி வச்சுட்டு போங்க. திரும்ப அந்த பாரத்தை நீங்க சுமக்க தேவையில்லை. ஆனா நீங்க விசுவாசத்தோடு கேட்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்பிக்கையோட யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டுன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. சரியா? இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவரை நம்ம பாட போறோம். உங்க கையில எல்லாம் இந்த பாட்டு தாள் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவர் துதிகள் மத்தியில வாசம் பண்றாரு. ஏசப்பா எனக்கு இங்க வாங்க, அங்க வாங்க, உங்ககிட்ட பொண்ணு கொடுங்க, பொருள் கொடுங்கன்னு அவர் கேட்க மாட்டாரு. உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னா அந்த அற்புதம் அவர் செஞ்சிட்டாருன்னா நீங்க அவருக்கு என்னன்னா நன்றியா இருக்கணும் தான் விரும்புறாரு. இப்ப நம்ம பாடல் பாட போறோம். ஏன் பாட்டு பாடுறோம்னா அவர் பரலோகத்துல இருந்தாலும் அந்த பூமியில நம்ம துதிக்கும் பொழுது நம்ம பாடல் நம்ம துதிக்கிற அந்த துதியில அவர் மகிழுகிற தேவன். அவர் வேற எந்த பண காசு கொடுக்கல. அதனால இந்த பாட்டை நம்ம உணர்ந்து பாடுவோம். ஏன்னா இதுல ஒவ்வொரு வார்த்தையுமே அர்த்தமுள்ள பாடல். சரிங்களா? பாட தெரிஞ்சவங்க பாடல் எங்களோட சேர்ந்து பாடுங்க. குறைகளெல்லாம்
அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென், ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, 2 பேர் எங்க என் நாமத்துல நீங்க கூடுறீங்களோ அங்க நான் வருவேன்றாரு. நம்ம இத்தனை பேர் கூடி இருக்கிறோம் இல்லையா, நம்ம நடுவுல வந்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ், அதாவது ஏசப்பா நம்மளுக்காக பிறந்திருக்கிறாரு, நமக்காக தான் ஒரு பாலனா பிறந்தாரு. இப்போ வந்து கிறிஸ்தவங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு மதத்துக்குரிய கடவுள் கிடையாது. ஏசப்பா வந்து ஒரு மதமே கிடையாது. அவர் வந்து நம்மளோட ஒரு தகப்பன். எல்லாருமே வந்து ஏசு அப்படி சொல்ல மாட்டாங்க, ஏசப்பான்றாங்க. நம்ம அப்பா கிட்ட நீங்க என்ன, உங்க அப்பா கிட்டயும் உங்க மாமனார் கிட்டயும் கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்பா கிட்ட நீங்க எப்படி கேட்பீங்க, உரிமையா கேட்பீங்கல்ல. அது போலதான் இந்த நாள்ல ஏசப்பா கிட்ட உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலுமே உரிமையோடு கேட்கிற அந்த அதிகாரத்தை, எங்களுக்கு மட்டும் அவர் கடவுள் இல்லை, எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்காகவுமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரத்தம் சிந்தி இருக்காரு, மரிச்சிருக்காரு. எப்படி பாலகனா பிறந்த இந்த நாளை தான் நம்ம கிறிஸ்மஸ் சொல்றோம். ஆனா அதை விட ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்மளுக்காக அவர் மரிச்சாரு. யாருக்காக? நம்ம பாவத்துக்காக, நம்ம சாபத்துக்காக, வியாதிக்காக, பிசாசின் போராட்டத்துல இருக்கிற சில அந்த கிரியைக்காக எல்லாம் என்ன பண்ணாருன்னா அவர் போய் சிலுவையில ரத்தம் சிந்தி மரிச்சாரு. அவருடைய ரத்தத்தினால நம்ம எல்லாருக்குமே விடுதலை. ஆனா யாரெல்லாம் உண்மையா அவரை கூப்பிடுறாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு அதற்குரிய பலன். அதுதான் இது, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். ஏன்னா கூப்பிட்டாதான், நம்மளே பாருங்களேன், நம்ம வீட்டுல யாராவது வாசல் வரைக்கும் வருவாங்க, ஆனா உள்ள வாங்க நம்ம அவங்கள விசிட் பண்ணாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள வருவாங்க. இல்லைன்னா வரமாட்டாங்கல்ல. அப்ப நம்மளை படைச்ச கடவுள் கூட வாசற்படியில நின்று நம்மளுடைய இருதய கதவை தட்டுறாரு. நம்ம திறந்தா நமக்குள்ள வருவாரு. நம்ம என்ன தெரியுமா பண்றோம், 10ஓட 1 11 நினைச்சிடறோம். அப்படி அல்ல. நீங்க சில சேலஞ்சு வச்சு பார்க்கலாம். இன்னைக்கு வந்திருக்க உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் இந்த இடத்துல நான் வரும்பொழுது நீங்க கேட்கிற அந்த நன்மையை கத்த செஞ்சு இந்த இடத்துல நான் சாட்சியா வருவேன்னு ஒரு பொருத்தனை கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா அவர் சொல்றாரு, அவரை வந்து சோதித்து பாருங்கன்னு சொல்றாரு. நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா என்னன்னா உண்மையா கூப்பிடணும் அப்படின்றாரு. ஏன்னா இந்த பாடல் நம்ம பாடுறோம் இல்லையா, கூப்பிடு நீ பதில் கொடுப்பாராம், நம்மளுக்கு இருக்கிற குறைகளை நிறைவாக்குவார். ஆனா எப்ப நிறைவாக்குவார்னா நம்ம உண்மையா கூப்பிடும் பொழுது. அப்ப இந்த பாடல் வரியை இன்னும் ஒரு முறை நம்ம பாடலாமா? கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அடுத்தது உங்க பாட்டு இதுல சாங்ஸ் 2 இருக்கும், அந்த பாடல் நம்ம பாடுவோம். அதிசயங்கள், நம்மை அதிசயம் காண செய்கிற தேவன் நம்ம கர்த்தர் ஏசப்பா. யாருன்னா அதிசயங்களை காண செய்வாராம். ஆனா அந்த அதிசயத்தை காணுகிறதுக்கு நம்ம வந்து உண்மையா அவரை தேடணும், உண்மையா அவரை நம்ம கூப்பிடணும். ஏன்னா இந்த வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தையுமே ஜீவன். ஏசப்பா வந்து மாம்சத்துல வந்தார். இன்னைக்கு வந்து ஏசப்பா அவர் மரித்தாலும் உயிரோட இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாருன்னா வார்த்தை மூலமா தான் இருக்கிறாரு. இப்ப நம்ம பாடுற இந்த ஒவ்வொரு பாடலுமே நம்ம பைபிள்ல இருந்து தான் எடுப்போம். அப்ப நம்ம இந்த வார்த்தையை உச்சரித்து அதை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை வந்து நம்மளுக்குள்ள என்ன பண்ணும்னா கிரியை செய்யும். சரிங்களா? அடுத்த பாட்டு பாடுவோம்.
கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் விரிவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் ஒளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் ஒளி வீசிடுமே. காரிருளில் வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடந்திடுமே. வளர்ந்திடமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடந்திடுமே. அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். நம்மள கர்த்தர் என்ன பண்ண போறாரு? அதிசயம் செய்ய பண்ண போகிறார். புரியுதா? நம்ம என்ன பண்ண போறோம்? அதிசயத்தை காண போகிறோம். சரிங்களா? அடுத்த சாங்ஸ் 3 இருக்கும் பாத்தீங்களா? அந்த பாடல் பாடுவோம். சரியா? கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம்
வெளிச்சம் உதித்தது, இருளிலே வெளிச்சம் உதித்தது, என்னில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. பாவ இருள் நீங்கியது, என்னில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. பாவ இருள் நீங்கியது, என்னில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் சுகமே உதித்தது, இனி என் சாபத்தின் இருள் விலகினது. நீதியின் சூரியன் உதித்தது, என்னில் சாபத்தின் இருள் விலகினது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுக வாழ்வு என்னில் துளிர்ந்தது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, என்னில் சுக வாழ்வு என்னில் துளிர்ந்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. நீதியின் வெளிச்சம் உதித்தது, என்னில் சாத்தானின் இருள் மறைந்தது. நித்திய வெளிச்சம் உதித்தது, என்னில் சாத்தானின் இருள் மறைந்தது. பயமும் கலக்கமும் கரைந்தது, மகிழ்ச்சியின் நாட்கள் வந்தது. பயமும் கலக்கமும் கரைந்தது, இன்னும் மகிழ்ச்சியின் நாட்கள் வந்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் தர வெளிச்சம் எனக்கு, கர்த்தர வெளிச்சம் எனக்கு, கர்த்தர வெளிச்சம் எனக்கு, கர்த்தர வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாம் சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிந்து போகணும்னு சொல்லுங்க. நம்ம எதை வாயினால உச்சரிக்கிறோமோ, நம்ம அறிக்கையிடுறோமோ, நம்மளை அழுத்துற அந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். சரிங்களா? அந்த வார்த்தையை நீங்களும் பாடுங்க. சரிங்களா? நல்லா சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிந்து போகும். நல்லா உங்க நெஞ்சில கைய வச்சுட்டு சொல்லுங்க. ஆண்டவர் பார்க்கிறார், எல்லா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். திரும்ப அதை பாடுவோமா? என் துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. ஆமென், ஆமென். அடுத்தது நம்ம இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க போறோம். சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்ல போறாங்க, ஸ்கிட்டு, டான்ஸ் எல்லாமே இருக்கு. பொறுமையா உட்காந்து நம்ம கேட்போம். முதலாவது மெமரி வர்ஸ். யாராவது பிள்ளைங்க இருந்தா வாங்க. திக்கற்ற பிள்ளைகள் உடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம ஏதாவது ஒரு நினைவோடு வரோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம நினைச்சிருக்கிறோம் இல்லையா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. அதான் அந்த தம்பி சொல்லிட்டு போறான். இன்னும் பலமா கிளாப் பண்ணுங்க, ஆனா உற்சாகப்படுத்துங்க. அடுத்தது நமக்கு
ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தருள்ளவர் அவர் சேவை அடைந்து கொண்டது. அவன் என்ன தெரியுமா சொன்னா, நீங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, ஃபர்ஸ்ட் வசனம் அதுதான் அந்த தம்பி வந்து சொல்லியிருக்கான். எல்லாம் கிளாப் பண்ணுங்க, அவனை உற்சாகப்படுத்துங்க. அடுத்தது இப்போ ஒரு சாங்ஸ் நம்ம கேட்க போறோம், சரிங்களா? அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீர். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர். அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். பாட்டுடைய வரி பார்த்தீங்கன்னா, நம்மை அறிந்த மனிதர்கள் மறந்து போயிடுவாங்க, அப்படிதானே?
நிறைய பேர் நம்மள தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு இதில் கீழே வந்துட்டா நம்மள தெரியாத மாதிரி இது பண்ணுவாங்க. ஒரு குளத்துல வந்து தண்ணி நிறைய இருந்தால் அந்த குளத்தை என்ன வரும், நிறைய ஒரு பறவை எல்லாமே வரும். ஏன்னா அதில் நிறைய ஜீவராசி இருக்கும். ஆனால் அந்த குளத்து தண்ணி வத்த வத்த அதில் எதுவுமே இருக்காது. ஏன் இருக்கு? அது போல தான் உலக வாழ்க்கையிலையும் நம்ம கிட்ட எல்லாமே இருந்தால் மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம கிட்ட எல்லாமே வத்தி போய் குறைவுபட்டு இருந்தா நம்மளை தேடி ஒருவரை வரமாட்டாங்க. ஆனா ஏசப்பா யாருமே வரலனாலும் அவர் வருகிற தேவன். அதான் இந்த அக்கா பாடின அந்த பாட்டு, என்னை அறிந்த மனிதர்கள் மறந்து போயிடுவாங்க, மனுஷங்க மறந்துதான் போவாங்க, பைபிள்லயும் இருக்குது. ஆனா நம்மளை மறக்காத தேவன் ஆண்டவர் தான். நீங்க ஏதாவது நேரத்துல உங்க மறக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். ஒருவேளை உங்க கணவர் வந்து இல்லாம இருக்கலாம், பிள்ளைங்க வந்து உங்களை கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க ஏசப்பா நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களை மறக்காத தேவன். ஏன்னா அவர் உங்க கையை பிடிச்சிருக்கிறாரு. நம்மளே விட்டா கூட அவர் விட மாட்டார். சரிங்களா? இப்ப அடுத்தது ஒரு டான்ஸ் நம்ம பார்க்க போறோம். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும், நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி.
வன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி கருமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும் மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும் நட்ட நட்டு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நட்ட நட்டு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வந்தார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நட்ட நட்டு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை. சமாதானத்தை தேடி எப்படி போகிறதுனே தெரியல. வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனை, வெளியே போனால் வெளியவும் பிரச்சனை. என் சமாதானத்தை வழி கிடைக்க வேறு வழியே இல்லையா? சரி கூகுளையாச்சும் போட்டு பார்ப்போம் சமாதானம் எங்கே கிடைக்கும்னு. என்ன கூகுளில் டவரே இல்லை அப்போ எப்படி சமாதானம் லொக்கேஷன் காட்டுறது? சரி நம்மளே சமாதானத்தை தேடி போகலாம். போகிறது ரொம்ப தூரம் போவோம், அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே போகலாம். ரொம்ப தூரம் வந்தாச்சு. யாராச்சும் இப்போ எந்த வழியில் போகணுன்னு தெரில, யாராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம். அவங்க ஒருத்தர் கூலிங் கிளாஸ்னால் போட்டு டிப்டாப்பாக வராரு. அவர்கிட்ட கேட்டால் வழி தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு சமாதானத்துக்கு எப்படி பண்ணணும் வழி தெரியுமா சார்? தெரியும்பா. அப்படியே நேராக போய் ரைட்டில் போனோம். என்ன இவன் ரொம்ப நேரமாக கீழே அதை தேடிக்கிட்டே இருக்கிறான்? ஓ இவனுக்கு கண்ணு தெரியாதா? இவனே வீட்டுக்கு எப்படி போவான்னு தெரியாது, நம்ம இவன்கிட்ட போய் கேட்ட பாரு. சரி வேறு யார்ட்டாச்சும் நம்ம கேட்கலாம். அங்கே ஒருத்தர் பாடி பில்டர் மாதிரி நல்லா பாடினா பில்டு பண்ணிட்டு கராத்தே குன்ஃபுனா கற்றுட்டு பார்ப்பல, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சார் உங்களுக்கு சமாதானத்துக்கு எப்படி பண்ணணும் வழி தெரியுமா சார்? எப்படி சார் போகணும்? பே உங்களுக்கு பாவா சார் போங்க சார், நாங்களே பார்த்துக்கிறேன். பாய் பேச முடியாதுன்னு போய் கேட்ட மாதிரி. சரி வேறு ஏதாச்சும் கேட்கலாம். நான் இவர் நல்லா இங்கிலீஷ்னா பேசுகிறாரு, இவர்கிட்ட கேட்டு பாருங்க. சார் சமாதானத்துக்கு எப்படி பண்ணணும் தெரியுமா சார்? அப்பா காசு கொடுத்தாரு கடைக்கு போனேன் அப்பளம் வாங்கினேன். அப்பா காசு கொடுத்தாரு கடைக்கு போனேன் அப்பளம் வாங்கினேன். யோ என்ன பண்ணுற? என்னையா நீ போயா பைத்திய தீரப்பு கேட்டுக்கிறோம். சரி வேறு யாராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம். அங்கே ஒருத்தர் வராரு இந்த ஊருக்காரர் மாதிரி, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். இவர் முதல்ல செக் பண்ணிக்கலாம். யோ என்ன வேணும் எனக்கு குருன்னு பார்க்குற? ஓ நல்லா தான் பேசுகிறார் ஆளு, இவர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். சார் உங்களுக்கு சமாதானத்துக்கு எப்படி போகணும் தெரியுமா சார்? தெரியும்பா. கீழே குந்தி சொல்லுங்க சார். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போ. அவங்க ஒரு கடை இருக்கும், அவங்க கூட்டமாக இருக்கும், அங்கே போகாத. ஏன் சார்? எனது ரேஷன் கடை. சரி சார். அப்படியே பீத்தங்கை பக்கம் வா, இங்கே பார்த்து போகணும். ஏன் சார்? எனது கிணறு. ஓகே சார். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வா, அங்கே என்ன வாசனை வீசுதா? ஏன் சார்? எனது பிரியாணி கடை, அது நம்மள்ட்ட இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வா, அங்கே தான் நீ கேட்ட சமோசா சுட சுட இருக்கும். சார் நான் சமோசா கடைக்கு வழி கேட்கல சார், சமாதானத்துக்கு தான் வழி கேட்டேன். அங்கே தான் நீ கேட்ட சமோசா இருக்கும். சார் சமோசா இல்லை சமாதானம். உனக்குலாம் மேப் போட்டு சொன்னதே வேஸ்ட்டு போயா. என்ன இவன் நம்மள்ட்ட சமாதானத்துக்கு வழி கேட்டால் சமோசா கடைக்கு வழி சொல்லி நம்மளே திட்டு போகிறான். சரி வேறு யாராச்சும் கேட்கலாம். எதனா உதவி வேணுமா? சேம் டைலாக் பட் வாய்ஸ் இஸ் டிஃப்ரென்ஸ். முதல்ல இவர் செக் பண்ணிக்கலாம். கண்ணு நல்லா தெரியுது, காதும் நல்லா தான் கேட்குது, சட்டை கிழிஞ்சு இல்லை, கையில் அப்பளம் இல்லை. சரி இவர் கேட்டு நினைக்கிற மாதிரி நான் இல்லை. எனக்கு கண்ணும் நல்லா தெரியும், காதும் நல்லா கேட்கும், என்னால் வாயும் பேச முடியும். சார் நான் சமாதானத்தை தேடி போகிறேன் சார். உங்களுக்கு சமாதானம் எங்கே இருக்குன்னு வழி தெரியுமா சார்? சமாதானத்தை எங்கே தேனாலும் கிடைக்காது. இப்படி பாரு.
சமாதானத்தை எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஏசப்பாவில் மட்டும்தான் சமாதானம் தர முடியும். ஏன்னா அவர் சமாதான பிரபுவாக வந்து பூமியில் பிறந்துக்கிறாரு. நான் இது தெரியாம காது கேட்காரன்ட்ட போய் கேட்டேன், கண்ணு தெரியாதவர்கிட்ட போய் கேட்டேன், வைத்தியக்காரன்ட்ட போய் கேட்டேன் சார். சரி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. சமாதானத்தை தேடி என்ன பண்றாரு? எங்கெங்கேயோ போனார்ல, அவரை தேடி வந்தவங்களும் அவருக்கு உரிய சமாதானத்தை கொடுக்கல. லாஸ்ட்ல சமாதான பிரபுவா ஏசப்பா தான் இந்த பூமியில வந்து பிறந்தாருன்னு சொன்னாங்க. இந்த சமாதானத்தை வச்சு இப்போ பசங்க எல்லாம் டான்ஸ் ஆட போறாங்க, பார்க்கலாமா? சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. கவலைகள் நீக்கி கனிகூர செய்வார். கவலைகள் நீக்கி கனிகூர செய்வார். இயேசுவிடம் வாருங்களே. நம் இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. நல்லா கிளாப் பண்ணுங்க. 2 டான்ஸ் ஆடினாங்கல்ல, எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? நட்ட நடு ராத்திரியா, சமாதானம்? எந்த பாட்டு? சமாதானம் வேணுமா? நிச்சயமா எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா சமாதானம் தருவார். ஏன்னா அவர் சமாதான பிரபுவா தான் இந்த பூமிக்கு வந்து பிறந்தாருதாக மகன் இப்போ ஒரு பாடல் பாட போறான், கேட்கலாமா? காற்று விசும் நெருமது மேலோ
நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலம் தூப வர்க்கம் அள்ளி சென்று அர்ப்பணித்தார் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலம் தூப வர்க்கம் அள்ளி சென்று அர்ப்பணித்தார் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் திருகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் திருகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். ஜில்லான குளிர் காற்று ஜில்லான குளிர் காற்று விசும் நேர்மது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் பதரும் நேர்மது தேசிய மண்ணில் உதித்தார். மானிடரின் பாவலோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவலோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்புக்கு இணையில்லையே. நாசரேத்திலோ அது நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. ஜில்லான குளிர் காற்று ஜில்லான குளிர் காற்று விசும் நேர்மது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேர்மது மேசிய மண்ணில் உதித்தார். ஜில்லான குளிர் காற்று விசும் நேர்மது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேர்மது மேசிய மண்ணில் உதித்தார். அடுத்தது இப்போ பவித்ரா வரப்போது சாட்சி சொல்லப்போகுது. ஆண்டு எல்லாருக்கும் வணக்கம். நான் போன வருஷமே சொன்னேன் ஏசப்பாவில் தான் எங்கள் 3 குழந்தைங்க பிறந்தாங்கன்னு. எங்கள் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நான் 7ஆம் மாதம் ஸ்கேனுக்கு போனப்போ வெயிட் பண்ணுறேன். அப்போ வந்து பாருங்க பொண்ணா பையனான்னு பார்க்கறதுக்கு 20,000 கொடுத்தா கூட சொல்ல முடியாத நிலைமையில சீட்டில் உட்காந்துருக்கேன். உனக்கு 3ஆவது பொண்ணு தான் சொன்னாங்க. என்னாலே நம்ப முடியல. ஏன்னா நம்ம காசு கொடுத்தா கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களா கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு உனக்கு 3ஆவது பொண்ணுன்னு சொன்னாங்க. நீங்கள் உண்மையிலே தான் சொல்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க 3ஆவது யாருமே இந்த காலத்தில் பொண்ணுக்காகலாம் விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து 3ஆவது பொண்ணுக்காக விட்டுருக்கீங்க. இது மாதிரி நான் ஒரு ஆளே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா டேட்டே முடிஞ்சு போச்சு. 1 வாரம் குழந்தையே பிறக்கல. 2 முறை ஜிக்மர் போனேன், மறுபடியும் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ நான் வேண்டிக்கினேன் அந்த டெலிவரி வார்டில், ஏசப்பா எங்கள் பொண்ணு நல்லபடியாக பிறந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து 1000 ரூபா போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கினேன். எங்கள் பொண்ணு 3 மாதத்து குழந்தை தான். ஆனால் எங்கள் மாமியார்கிட்ட நான் நியூ இயருக்கு போயிட்டு நைட்டு தங்க போகிறேன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்க மாட்டாங்க. கடவுளுடைய இதுவை பாருங்கள். எங்கள் மாமியாருக்கு அன்றைக்கி காலையிலேருந்து உடம்பு சரியில்லை. அப்போ எங்கள் அத்தை என்ன பண்ணாங்கன்னா இருமல் நின்றுட்டா நான் வரேன் வேண்டிங்கன்னா அவங்களும் இருமல் நின்று போச்சு. நியூ இயர் கிளம்பி போயிட்டாங்க 7:30 பஸ்ஸுக்கு. அவங்க போனதுக்கப்புறம் 9 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்குறேன், மாமா இது மாதிரி நான் யாஷிகா பிறந்தா நியூ இயருக்கு வந்து கண்டுபிடிக்கணும் வேண்டிக்கினேன், நான் போகிறேன் தயவு செஞ்சு என்னை தடுக்காதுன்னு சொன்னேன். இப்போ யாருக்கு தெரிஞ்சாலும் என்னை விட மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன உடனே நான் இது மாதிரி நான் போகிறதுக்கு தடையாக நீ இருக்காத உடனே எங்கள் வீட்டுக்காரு போன்னு சொல்லிட்டாரு. 10 மணிக்கு குளிச்சுட்டு எங்கள் தம்பி வண்டி பேருந்து வர வச்சு எங்கள் பொண்ணை 2 மாதத்து குழந்தை ஃபுல்லாக சொட்டரு போட்டுக்கின்னு பைக்கில் போயிட்டு அன்னைக்கு நியூ இயருக்கு அங்கே இருந்து அந்த 1000 ரூபாய் போட்டு வந்தேன். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. இப்போ நான் மனசார 7 வருஷமாக ஏசப்பாவை தான் கும்பிட்றேன். இனி சாவர வரைக்கும் ஏசப்பா தான் கும்பிடுவேன். ஏன்னா என் வாழ்க்கையில் எது நினச்சாலும் சின்ன கஷ்டம் கூட
ஏசப்பா அப்படின்னு சொன்ன உடனே சமாதானம். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னா காரணமே அதுக்கு ஏசப்பா தான். ஏசப்பா வந்து எதை தராரோ இல்லையோ முதல்ல என்ன கொடுத்துருவாருன்னா உள்ளத்துல சமாதானத்தை கொடுத்துருவாரு. இந்த கிராமத்துல நீங்க இருக்கிறீங்களே, இல்ல இங்க வந்து நிறைய வசதி படைச்சவங்க இருப்பாங்க. ரொம்ப வயல்வெளி எல்லாம் நல்ல ஒரு ரிச்சான ஆளுங்க இருப்பாங்க. என்னதான் ஒரு 10 லட்சம் இல்ல ஒரு 10 கோடி எடுத்துட்டு போய் ஒரு கடையில போய் கொடுத்து எனக்கு சமாதானம் தாங்கன்னு கேட்டா என்ன கிடைக்காது. எந்த மனுஷனாலுமே எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் எவ்வளவு பொருளை கொடுத்தாலுமே சமாதானம் கிடைக்காது. ஏன்னா சமாதானத்தை கொடுக்குறவரு நீங்க சோதிச்சு பாருங்க. உங்க வீட்டுல கூட உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சமாதானம் இல்லாம இல்ல பிள்ளைங்களுக்குள்ள பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்பொழுது நீங்க ஆண்டவரை தேடி பார்த்தீங்கன்னா அந்த அந்த சண்டை வந்து எப்படி மறைஞ்சு போகுதுன்றது உங்க கண்ணுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நான் அந்த தருணத்துல இருந்து வந்தேன். ஏன்னா எங்க வீட்டுல ஒரு நாள் கூட நான் நிம்மதி இல்லாம நான் இருந்தேன். என் தலைக்காடி வந்து கண்ணீரால நான் நினைச்ச நாள் அதிகம். ஏன்னா நான் பாஸ்டர் கிட்ட போய் இதெல்லாம் நான் சொல்லுவேன். நான் அப்பதான் ஆரம்பம் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ பாஸ்டர் கிட்ட சொல்லும் போது பாஸ்டர் சொல்லுவாரு, வீட்டுல வந்து வீட்டுக்கார் குடிச்சிட்டு வந்தாருன்னா நீங்க சண்டையே போடக்கூடாது, அது பண்ற தப்பு, முதல்ல அதுதான் நீங்க பண்ற தப்புன்னு. இன்னைக்கு கூட இங்க இருக்கிற யாராவது உங்க வீட்டுக்கார் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட கூட நம்ம சண்டை போட்டா அவங்கள வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அதை கடவுள்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா எந்த மனுஷனையும் நம்மளால மாத்தவே முடியாது. என் கணவர் எத்தனை 30 வருஷம் அவரு சொல்றாரு, 9th படிக்கும் போதுல இருந்து குடிச்சிட்டு இருந்தேன், அவர் வயசு 19 வயசுல இருந்து குடிச்சிட்டு இருந்தேன்னாரு. ஆனா அந்த உடம்பு எவ்வளோ அந்த பாதிப்பு ஆயிருக்கும். ஆனா என்னைக்கு கர்த்தரை நான் தேடணும்னோ எங்க குடும்பத்துல அந்த சமாதானத்தை கொடுத்தாரு. நீங்க அதை சோதிச்சு பாருங்க. ஏன்னா கணவர் குடிக்கிறது உங்களுக்கு காரணமா இருக்கலாம், இல்ல மற்ற எந்த காரணமா இருந்தாலும் சமாதானம் எந்த பணத்தை கொடுத்தோ எந்த பொருளை கொடுத்தோ நிச்சயமா வாங்க முடியாது. அது ஏசப்பா கிட்டதான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக இவ்வளோ நேரம் நம்ம எல்லாத்துக்குமே நேரத்தை கொடுத்தோம். இன்னைக்கு நீங்கள் இப்போ நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஏசப்பா ஏதோ ஒரு நோக்கத்தினால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. ஏன்னா அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருமே தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கூப்பிட்டாங்க, இல்லை ஏதோ டெக்கரேஷனை பார்த்து நான் வந்தேன்னு. நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் அது சாதாரணமானது இல்லை. அவருடைய விருப்பம் இல்லாமல் இந்த இடத்துல வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, உட்காரவே முடியாது. நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு அற்பமாக இருக்கலாம், சும்மா நான் பக்கத்தில் தான் இருந்தேன் வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. இப்போ உங்கள் நெஞ்சில் கையை வைங்க. ஏசப்பா நான் ஒரு வார்த்தை தான் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து சாதாரண உங்களை போல ஒரு ஆள் தான். நான் ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறவர் பெரியவர். சரிங்களா? நீங்கள் அந்த பெரியவரை நம்பணும். நான் சொல்கிற வார்த்தை இல்லை, அந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆண்டருடைய ஜீவன் இருக்குது. இப்போ நீங்கள் கேளுங்க. ஒருவேளை நிறைய பேர் நேற்றுலேருந்தே பிரயாசம் எடுத்துருக்கலாம், இந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன், நான் இதை கேட்க போகிறேன், எனக்கு ஏசப்பா தரணும்னு ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் வரலாம். ஆனால் அந்த நம்பிக்கை நிச்சயமாக என்ன ஆகாதுன்னா வீண் போகாது. இப்போ நம்ம அந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஏதோ நீங்கள் எவ்வளோ வார்த்தையை கேட்டிருக்கலாம், எங்கெங்கயோ போயிருக்கலாம். ஆனா ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்கும் போது உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்க ஒருமனப்படுத்தி அந்த வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரிய செய்யும். சரிங்களா? இப்ப நம்ம அந்த வார்த்தையை தான் நம்ம படிக்க போறோம். அது மாத்திரம் இல்ல, உங்க ஒரு நிமிஷம் ஏசப்பா நீங்க உங்க ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்டவங்களோடு ஆண்டவர் பேசுவாரு. உங்க இருதயத்துல கையை வச்சுட்டு சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு என் கூட பேசுங்க. நான் வந்தபடியே நான் போக கூடாது. நான் என்ன ஒரு பாரத்தோடு கலக்கத்தோடு என்ன வியாதியோடு இல்லைன்னா ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நன்மைக்காக காத்திருந்து நான் வந்திருக்கிறேன். அந்த காத்திருக்கிறதோடு நான் போகக்கூடாது. எனக்கு ஒரு மாற்றம் வேணும், என் குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னு நீங்க அந்த ஒரு இருதயத்துல எல்லாருமே, சின்ன பிள்ளைங்க கூட உங்க அம்மா வராம இருக்கலாம், அப்பா வராம இருக்கலாம், ஆனா உங்க அம்மா அப்பாவுக்காக நீங்க கேட்கலாம். ஏன்னா ஏசப்பா என்ன சொல்றாருன்னா சின்ன பிள்ளைங்க என்கிட்ட வர்றதுக்கு நீங்க இடம் கொடுங்கன்றாரு. பெரியவங்களை காட்டிலாம் ஒரு சின்ன பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. சரிங்களா? இந்த நேரத்துல இருதயத்துல கையை வைங்க, கேளுங்க. ஏசப்பா என்கிட்ட பேசுங்க, என் தனிப்பட்ட முறையில என்னோட பேசுங்க அப்படின்னு கேளுங்க. சரிங்களா? உங்களுடைய வயல் நிலங்களா இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு வந்து சில காரியங்கள் வந்து தடைப்பட்டு இருக்கலாம், கர்ப்பத்தின் கனியுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலுமே இந்த நாள்ல ஆண்டவர் உங்களோட இடைப்பட போறாரு. இதற்காக லாஸ்டா தான் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். நம்ம எல்லாருமே தான் பண்ண போறோம். ஆனா இப்ப ஆண்டருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். சரியா? இப்ப நீங்க ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க. ஏசப்பா என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க, நீங்க பேசுங்க. அந்த சத்தத்துக்கு என்ன உண்டுன்னா வல்லமை உண்டு. சரியா? நம்ம ப்ரேயர் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூடப்பா ஆண்டவரே, நாங்கள் அநேகராக கூடி வந்திருக்கிறோம். மனுஷ முகத்தை பார்ப்பான், ஆனா என் தேவன் இருதயத்தை பார்க்கிறீர். இருதயத்தின் அடி ஆழத்தை அறிந்திருக்கிறீரப்பா. நீண்ட நாட்களாய் காத்திருந்து இளைத்து போயிருக்கிற ஆத்துமாவை பார்க்கிறீர். யார் யார் எந்தெந்த வேதனையோடு, வலியோடு, கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு ஆண்டவரே இந்த வேளையில வந்திருக்கிறார்கள் என்பதை அறிவீர். நீங்க பேசுங்கப்பா, மனுஷ சத்தம் அல்ல ஏசப்பா, நீங்க பேசுங்க. ஒவ்வொருவரையும் நீங்க இளைப்பாறுதலை தாங்க அப்பா. ஸ்தோத்திரம், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. வந்தபடி இவங்க போக கூடாது, ஒரு மாற்றம் வரணும். இவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த நேரத்துல நீங்க பேசுங்கன்னு உங்களை பார்த்து கேட்கறாங்க அப்பா. நீங்க பேசுங்க, என்ன மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உங்க அன்பு கரத்துல தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்க போறோம். யாரா பைபிள் கையில வச்சிருக்கீங்களா? பைபிள்ல வந்து ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா மத்தேயு 1:21 ஒரு வசனம் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்துமஸ், ஏசப்பாவுடைய பிறப்பின் நாள். சரியா? இந்த பிறப்பின் நாள்ல அந்த ஒரு வசனம் நான் சொல்றேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. இப்ப பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே என்ன உண்டு, ஒரு பேர் இருக்குது இல்ல எல்லாருக்குமே ஆனா அவங்க அந்த பேருக்குரிய அர்த்தம் உங்களை கேட்டா சொல்ல முடியுமா? ஏதோ பேர் வச்சாங்க அப்படிதான் சொல்வீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமா ஒரு பேர் இருக்குது. சில பேருக்கு இருக்கிற பேரே கூட 2-3 பேர் இந்த இடத்துல இருப்பீங்க. ஆனா ஏசப்பாவுக்கு அவங்க மரியாள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்களா, உனக்கு ஒரு குமாரன் பெறுவார், நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்ப, அந்த குமாரனுக்கு நீ என்ன பேர் வைக்கணும்? இயேசுன்னு பேர் வைக்கணும். இப்ப இயேசுன்ற பேருக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. நான் ஒரு சின்ன கிஃப்ட் தரேன். இயேசுன்ற பேருக்கு யாருக்காவது ஏதாவது அர்த்தம் தெரியுமா? இப்ப இயேசு இயேசு நம்ம எல்லாருமே சொல்றோம். அந்த இயேசு அப்படின்ற பேருக்கு அர்த்தம் யாராவது சின்ன பிள்ளைங்க யாருக்காவது தெரியுமா? சரி, நானே சொல்றேன். இயேசுன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா, அவர் நம்மை விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் அர்த்தம். சரியா? விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் அப்படின்னா எதுல இருந்து? நம்மளுக்கு வர பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து ஏசப்பா நம்மளை விடுவிக்கிறவர். அதுக்குதான் இயேசுன்னு பேரு. இயேசு இயேசு நம்ம சொல்லும் போதெல்லாம், அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது நம்மளுக்குள்ள தானா எந்தெந்த எல்லையில விடுதலை ஆகணுமோ அந்த இடத்துல விடுவிக்கப்படுவோம். சரியா? அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்ன பேர் வைக்கணும்? இயேசுன்னு பேர் வைக்கணும். இயேசுல என்ன அர்த்தம்? விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர் அர்த்தம். சரியா? அதுலயே அடுத்தது போட்டிருக்குது. ஏன் அவருக்கு பேர் வைக்கணும்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்குகிறவர். சரியா? ஜனங்களுடைய பாவம். இப்ப தமது ஜனம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப தமது ஜனம்னா யாருன்னா வெறும் கிறிஸ்தவங்க மட்டும் கிடையாது. ஆண்டவரை அறியாத எல்லாருடைய பாவங்களையும் அவர் நீக்கி ரட்சிக்கிறவர். இப்ப பாவம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனிங்களேன். பாவம் அப்படின்னா 2 வகையானது இருக்கு. வெளியரங்கமான பாவம் இருக்குது, அந்தரங்கமான பாவம் இருக்குது. இப்ப வெளியரங்கமான பாவம் அப்படின்னு பார்த்தா ஒரு பட்டியல் போடலாம். சொல்லுங்க, யாராவது வெளியரங்கமான பாவம்னா எல்லாரும் பாக்குறதுக்கு முன்னாடி செய்யறதுதான் வெளியரங்கமான பாவம். அதெல்லாம் கொலை பண்றது, இல்ல மத்தவங்களை அடிக்கிறது, அம்மா அப்பாவை வீட்டுல அடிக்கிறது, மத்தவங்க பார்த்து பாரு எவ்வளவு கொடுமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வெளியரங்கமான பாவம். ஆனா மறைமுக பாவம் இருக்கு. சரியா? அந்த மறைமுக பாவம் அது அப்படின்னா என்னன்னா, யாரும் தெரியல மொபைல் போன் எடுத்துட்டு போய் என்ன பண்றது தெரியாம இப்ப கெட்டு போறதுக்கு வெளியே அங்க இங்க நம்ம போய் சுத்த வேணாம். நம்ம கைக்குள்ளே என்ன வந்துருச்சு? உலகம் வந்துருச்சு. கையிலேயே போன் வந்துருச்சு. கூகுள் போனா நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் அறியாததெல்லாம் அறிஞ்சிக்க முடியும். அப்படிதானே? அப்ப பாவம் எங்க இருக்குதுன்னா நம்ம கைக்குள்ள இருக்குது. அந்த நம்ம யாரும் தெரியல, நம்ம வீட்டுல அம்மா அப்பா பார்க்கல, நம்ம பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு நம்ம என்ன ஒண்ணா பண்ணலாம் நம்ம நினைக்கிறோம் பத்தியா, அது மறைமுக பாவம். வீட்டுல மனைவிக்கு தெரியாம வெளி இடத்துல போய் நம்ம குடிக்கலாம், எப்படி ஒண்ணா, அதாவது குடிக்கிறது இது இல்ல, குடிச்சு அவங்க தவறான வழி குடிக்கிறது வெளியரங்கமான பாவம். ஏன்னா அவங்க குடிக்கிறாங்க நமக்கு தெரியும். அந்த குடிச்சிட்டு போய் அவங்க பண்ற சில காரியங்கள் யாருக்குமே தெரியாதுன்னு போய் அவங்க என்ன பண்றாங்க? மறைமுக பாவம். அப்போ சிலர் நினைப்பாங்க, நான் பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியல, விட முடியலையே அப்படின்னு ரொம்ப போராடுவாங்க. என் கணவர் கூட போராடினாரு, என்கிட்ட சேலஞ்சு வச்சாரு, என்னால முடியல,
நீ வேணா ப்ரேயர் பண்ணு, நீ வேணா உங்க ஏசப்பா கிட்ட கேளு, அவர் எப்படியாவது விட வைக்கிறாரா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, அதுக்குரியவங்க தான் போய் கேட்கணும். யாருக்கு வந்து விடுதலை வேணுமோ அவங்களுக்கு. இப்ப நீங்க வந்து உங்களுக்குரியதை நான் மருந்து சாப்பிட முடியாது, அப்படிதானே? இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க தான் கேட்கணும். ஆனா உங்களுக்காக நான் கர்த்தர்கிட்ட பரிந்து பேசலாம், கேட்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா உங்க தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எப்படி மனநிலையோட கேட்கறீங்கன்றத பாக்குறாரு. மேலோட்டமா கேட்கறீங்களா, இல்லைன்னா அவர் விரும்பி அவர் செய்யணும்னு கேட்கறீங்களா, சும்மா வந்தோம் போனோம்னு அப்படி கேட்கறீங்க? ஏன்னா நம்ம உள்ளத்தின் ஆழத்தை வந்து அவர் அறிஞ்சிருக்கிற தேவன். அப்போ வெளியரங்கமான பாவம் அதுதான் நம்மளுடைய மைண்டை நம்ம வைக்கணும். எந்த பாவமா இருந்தாலும் என்னால விட முடியல அப்படி நீங்க நினைச்சாலும் கூட, இந்த நாள்ல இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் உங்களை விடுவிக்கும்படிக்கு, ரட்சிக்கும்படிக்கு, காப்பாற்றும்படி தான் அவர் பிறந்தாரு. ஒருவேளை உங்க வீட்டார் இங்க இல்லாம இருக்கலாம், உங்க கணவர் இல்லாம இருக்கலாம், ஆனா அவருக்காக நீங்க ஜெபிக்கலாம். ஏன்னா அவர் இந்த பாவத்தை இருக்கிறாரு. சென்னையில பாத்தீங்கன்னா இப்போ அந்த சீட்டு விளையாடுறாங்க இல்லையா, அதுல இத்தனைக்கும் 5 லட்சம் ரூபாய் கிட்ட அந்த ஜூத் ஆடி விட்டுட்டு அந்த குடும்பம் வந்து நிலை குலைந்து கடன் பட்டு இருக்கிறாங்க. ஆனா அதான் இப்படிதான் மறைமுக பாவம். வீட்டுல வந்து மனைவிக்கு தெரியாம நகைகளை பணத்தெல்லாம் எடுத்து அந்த மாதிரி பல விதத்துல வந்து பாவம் இன்னைக்கு ஜனங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. அதான் அந்த வெளியரங்கமான பாவம். இன்னைக்கு நீங்க உங்க வீட்டாருக்காக மற்றவங்களுக்காக அவங்கள விடுதலையாக்குங்க ஏசப்பா. நீங்க கேட்க போறீங்க, அவங்க ஸ்தானத்துல நீங்க கேட்க போறீங்க. ஏன்னா ஏசப்பா இன்னைக்கு பிறந்ததனுடைய நாள் வந்து அவர் விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் நம்ம பாக்குறோம் இல்லையா. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவங்கள விடுவிக்கிற தேவன். சரியா? இப்ப வந்து நம்ம ஒரு வசனம் பார்க்க போறோம். ஏசாயா 9:6 வந்தா இந்த பசங்க எல்லாம் கூட நீங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யாருக்கு? நமக்கு. நமக்கு நமக்கு வெறுமனே எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே ஒரு பாலகனா ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து பிறந்தாரு. சரியா? இப்ப நீங்களாம் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குடும்பத்துக்கு தான் சந்தோஷம், அந்த குடும்பத்தை இருக்கிற அந்த உறவுகளுக்கு சந்தோஷம். ஆனா ஏசப்பா பிறந்தது மொத்த உலகத்துக்குமே சந்தோஷம். அதான் நமக்கு அப்படின்னு. அப்ப நமக்கு ஒரு பாலகன், அவர் யாரு? பாலகனா ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து பிறந்தாரு. நமக்கு ஒரு குமாரன். இப்ப வந்து ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா பிதாவுடைய அருளாலதான் பிறந்தாரு. சரியா? கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியுமா? ஆக முடியாது. ஆனா ஏசப்பா பிறக்கணும்னு அவ கன்னிகை வயிற்றுலதான் பிறந்தாரு. அந்த பிறப்பே ஒரு அதிசயம் தான். ஏசப்பா வந்து கணவன் மனைவியுடைய சித்தத்தினால அவர் பிறக்கல, பிதாவினுடைய அந்த ஜீவ ஒளியினாலதான் அவர் பிறந்தாரு. சரியா? அப்ப அந்த ஒளி வந்து அந்த ஒளியை தேடும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த இருள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். இன்னைக்கும் கூட அவர் வந்து அவருடைய நாமம், இப்போ எல்லாருமே சிலர் சொல்லுவீங்கல்ல, உங்களுடைய இதெல்லாம் சில நாமங்களை சொல்வீங்க. ஏசப்பாவுக்குன்னு சில நாமங்கள் இருக்கு. அதுல ஒரு நாமம் என்னன்னா, அவர் அதிசயமானவர். அதிசயமானவர் பாட்டு கூட பாடணும்ல. என்ன பாட்டு பாடணும்? உன்னை அதிசயம் காண செய்வேன் அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல. நம்மை அவர் அதிசயம் காண பண்ணுகிற தேவன். அவர் பேரே அவர் நாமத்துல ஒரு நாமம் வந்து அதிசயமானவர். சரிங்களா? அந்த அதிசயமானவர் இன்னைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? நீங்களே உங்களை தாழ்த்திக்கலாம். நான்லாம் வந்து எங்க வாழ்க்கையில எல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு. ஆனா அவருடைய நாமத்துல ஒரு நாமம் அதிசயமானவர். சரிங்களா? அப்ப அந்த அதிசயமானவர் உங்க வாழ்க்கையில வரணும்னா அந்த நாமத்தை உங்க இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது அவருடைய நாமம் என்னன்னா ஆலோசனை கர்த்தர். சரியா? ஆலோசனை கர்த்தர். இப்ப உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவோம். நீ இப்படி அதுவும் வாலிப வயசா வந்துட்டா நம்ம சில அட்வைஸ் பண்ணுவோம். இவங்க பொம்பளை பசங்களா இருந்தா நல்லா சொல்லுவோம், இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லுவான். ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா நிறைய அட்வைஸ் பண்ணுவோம், ஆலோசனை பண்ணுவோம்ல. ஆனா ஏசப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர். நம்ம எங்க போகணும் எங்க வரணும்னு நமக்கு நல்லா கைட் பண்ணுவாரு. இந்த கிராமத்துக்கு நாங்க வரும்போது கூட எங்களுக்கு தெரியாது, ஒரு ஓலப்பட்டா போடதான் நாங்க வந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா நாங்க எல்லா காரியத்திலும் சின்ன ஒரு 2 செகண்டா இருந்தாலும் அந்த பிரேயரை இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமாக அதை நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எங்கேயாவது போனா கூட நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு மறைவா பிசாசு எங்க வலை விரிச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியாது, எந்த இடத்துல ஆபத்து இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு சின்ன அந்த ஒரு பிரேயர் வந்து நம்மள பாதுகாக்கும். நாங்க அப்படிதான் அந்த கிராமத்துக்கு வரும்பொழுது நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டோம். இந்த இடத்த வாங்கும் போது கூட எங்களுக்கு இவர் சொன்னதுக்கு அப்புறம் அதை நான் பிரேயர்ல தான் வச்சேன். ஏசப்பா உங்களுக்கு சித்தம்னா அந்த ஏன்னா கடப்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு, அங்கெல்லாம் நாங்க வீடுக்கு நாங்க இடத்த தேடணும். ஆனா நாங்க ரொம்ப நாளா நாங்க என்ன பண்ணோம்னா இத பிரேயர்ல வச்சோம். அங்க நாங்க இந்த மாதிரி பிள்ளைங்க
ஊழியங்களை வச்சு நடத்தும் போது எங்க ரிலேஷனுடைய வீட்டுல வச்சு பண்ணோம். இருந்தாலும் அவங்க வந்து ஆண்டவர் அறியாதவங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப போய் நான் உரிமையா போய் ஏசப்பா கிட்ட கேட்டேன், எங்களுக்கும் ஒரு கிராமத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு நாங்க கேட்டுட்டு நாங்க விட்டுட்டோம். ஆனா நம்ம ஒரு நாள் கேட்டுட்டு விட்டுட்டா கூட ஏசப்பா அதை வந்து நினைவுபடுத்தி அதுக்கு நமக்கு இன்னைக்கு அதை பலனை நாங்க பார்க்க வச்சிருக்கிறார். அது போல நீங்க அவர் கேட்கறத வந்து விட்டுறக்கூடாது, புரியுதுங்களா? எனக்கு நடக்கல சோர்ந்து போயிடக்கூடாது, கேட்டு கேட்டு பார்த்தேன் கிடைக்கலன்னு அப்படி கிடையாது. நாங்க கேட்டோம், ஏசப்பா ஒரு கிராமத்துல ஒரு வீடு தாங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். ஆனா ஏற்ற நேரத்துல வீடு கொடுத்த இடத்த கொடுத்தாரு. ஆனா நாங்க இப்படி கட்டுவோம், இங்க இதெல்லாம் பண்ணுவோம் தெரியாது. ஆனா அவருடைய சித்தம், அந்த அதிசயத்தை எங்க வாழ்க்கையில விளங்க பண்ணினாரு. அதே போல அந்த ஆலோசனை கொடுத்தாரு, நாங்க எப்படி கட்டணும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்தாரு. மூணாவது பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்துல ஒண்ணு வல்லமை உள்ள தேவன். அவர் வந்து ஆல்மைட்டி காட். நீங்க நிறைய சொல்லலாம்ல, பிசாசுகளை ஏசப்பா வரும் வியாதியை மட்டும் சுகமாக்குகிறவர் அல்ல. அவர் வந்து பிசாசு எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலுமே அவருக்கு முன்னாடி நிக்க முடியாது. நானும் பிசாசு போராட்டத்துல இருந்து என் கணவர் வந்து குடியில இருந்து ரட்சிக்கப்பட்டாரு. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னா, எனக்குள்ள செய்தின பிரச்சனையில நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். எவ்வளவு பணத்தை அவர் செலவு பண்ணி பார்த்துட்டு என்னால வந்து சரிப்படுத்த முடியாதுன்னு என்னை விட்டுட்டாரு. நீ போ உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு விட்டுட்டாரு. அப்படி ஒரு மந்திரவாதிய வேலூர் அந்த ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல போய் ஒரு மந்திரவாதி கிட்ட போய் நான் வந்து என்னுடைய பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு போன அந்த இடத்துல ஆடு மேய்ப்பாங்க. அங்க அந்த கிராமத்துல ஆடு மேய்க்கிறவங்க தான் என்கிட்ட வந்து இயேசுவை பத்தி சொன்னாங்க. நீ சென்னையில இருந்து வரமா, எங்கெங்கயோ போனியே, ஏன் ஒரு வாட்டி போய் ஜெபிக்கிற இடத்துக்கு நீ போனா என்ன அப்படின்ற ஒரே வார்த்தை தான் என் வாழ்க்கையை தலைகீழா மாத்துச்சு. மறுநாளே நான் என்ன பண்ணேன், செவ்வாய்க்கிழமை விட மாட்டேன், மலையனூர் அங்க பிரதட்சணம் பண்ண, எவ்வளவு பண்ண நான் விக்கிரகத்துக்கு. ஆனா எனக்குள்ள 1000 கேள்வி, ஏன் அப்படின்னு கேள்வி. எனக்கு வந்து டேட்டே சொல்லிடுச்சு, அந்த குறி சொல்ற ஆவி கிட்ட போய் நான் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருப்பேன். அப்ப போய் கேட்கும் போது எனக்கு வந்து நீ இவ்வளவு காலம் தான் இருக்க, உன்னுடைய ஆயுசு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது காலை புடிச்சுக்கிட்டு நான் கேட்டேன், ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு. உன்னுடைய விதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப எனக்குள்ள 1000 கேள்வி, கடவுளே இல்லையா நம்ம. அப்ப பெரிய பையன் எனக்கு குழந்தை, நான் கேட்கிற குழந்தைக்காக நான் உயிர் வாழணுமே அப்படின்னு கேட்கிற நேரத்துல என்னுடைய இது அப்படியே காலை தட்டி விட்டுட்டு போயிடுச்சு. அது அப்பதான் எனக்கு கேள்வி, தெய்வம்னா விதியை கூட சொல்லுது, விதியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்பதான் நான் நினைச்சேன், கடவுள்னா நமக்கு ஜீவனை கொடுக்குறவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள 1000 கேள்வியோட தான் அந்த வேலூர் பக்கம் நான் போனேன் எங்க அப்பாவை கூட்டிட்டு. அந்த இடத்துல நீங்க எல்லா இடத்தையும் போனீங்கல்ல, ஒரு வாட்டி ட்ரை பண்ண கூடாதான்னு அந்த ஒரு வார்த்தை மறுநாளே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏசப்பாவை ஏற்றுக்க கொண்டவங்களை போய் நான் வந்து விசிட் பண்ணி அவங்கள போய் கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு, நேரம் ஆனா போய் நேரம் ஃபேனு கிட்ட போய் அந்த புடவை எடுத்துட்டு போய் கட்டிடணும், நம்ம ஏன் இருக்கணும், அந்த ஒரு மறிச்சு போயிடணும், தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற ஒரு இதுல எனக்கு அவ்வளோ ஒரு போராட்டமா இருந்தது. ஆனா அவங்க எனக்காக ஒருத்தவங்க ஜெபம் பண்ணாங்க, அதே வீட்டுல எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. அப்போ ஒரே வார்த்தை சொன்னாரு, எல்லாருக்கும் முன்னாடி நான் உன்னை நிறுத்துவேன்னாரு. இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டோடைய எனக்கு என் கண்ணுக்கு முன்னாடி அவர் செஞ்ச நன்மையை நான் பாக்குறேன். இதெல்லாம் அது அவருக்கு சாட்சி தான், சரிங்களா? அப்போ அவர் வந்து வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை எப்படி இருக்குன்னா வார்த்தையில தான் இருக்கு. ஏசப்பா வந்து வாழ்ந்தார் அந்த காலங்கள், அதே போல அவருடைய அந்த பிறந்த ஊர் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. பைபிள்ல சொல்லப்பட்டது எல்லாமே இன்னமும் நடந்து வருது. ஆனா ஏசப்பா வந்து இன்னைக்கு மனுஷனா இல்ல, எதுல இருக்காருன்னா வார்த்தையா இருக்கிறார். இந்த பைபிள் இருக்கு இல்லையா, பைபிள்ல வந்து வார்த்தை எழுதி இருக்கும். அந்த வார்த்தைய உங்க வீட்டுல எல்லாம் கூட அந்த மாதிரி வசனங்கள் இருக்கும், மாற்றி வச்சிருப்பீங்க. என்னைக்கு அந்த வசனத்தை படிச்சு நீங்க அதை உள்வாங்கி ஏற்றுக்கொள்றீங்களோ, ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீவன், உயிர் இருக்குது. ஏன்னா வார்த்தை தான் மாம்சமாகி அவர் பிறந்தாரு. ஏசப்பா எல்லாத்தையுமே வார்த்தையினாலதான் படைச்சாரு. மனுஷன் வந்து முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, படிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷன் வந்து எதுல இருந்து வந்தா, குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. மனுஷன் வந்து எப்படி பிறந்தானா, மண்ணுனாலதான் ஆதாம கர்த்தர் உருவாக்குனாரு. அந்த சுவாசத்தினாலதான் ஏவாள. அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த மூச்சு போயிடுச்சுன்னா என்ன போயிடும், ஆவி போயிடும், செத்து போயிடும்ல. நமக்குள்ள இருக்கிற எனக்கு மட்டும் மூச்சு இல்லை, உங்களுக்கும் மூச்சு இருக்குல்ல, அந்த மூச்சை கொடுத்தது யாருன்னா நம்மை படைத்த கடவுள் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஏன்னா அந்த மூச்சு போயிடுச்சுன்னா நம்ம வந்து இருக்கிறோம். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆத்மா வந்து என்னைக்கு அழிஞ்சு போகாது. இந்த பூமியில நம்ம என்னென்ன பண்றோமோ
இந்த பூமியில நம்ம என்னென்ன பண்றோமோ எல்லாத்துக்குமே நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். நன்மை எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுத்தே ஆகும். இப்ப சொல்லலாம், நான் எவ்வளோ கெடுதல் பண்றேன், நல்லா தான் இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது கிடையாது. நீங்க நன்மையை விதைச்சீங்கன்னா நன்மையை அறுப்பீங்க, தீமையை விதைச்சீங்கன்னா தீமையை அறுப்பீங்க. எல்லாவற்றுக்குமே பலன் இருக்குது. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண, எதை விதைக்கணும்னா நன்மையை தான் விதைக்கணும். சரிங்களா? அவர் வல்லமை உள்ள தேவன், அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாமே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சமாதான பிரபு, அந்த பாட்டு எல்லாம் பாடினாங்கல்ல, அதேதான். குடும்பத்துல உங்களுக்கு சமாதானத்துக்குரிய தேவன் அவர். நீங்க எங்கதான் போய் சமாதானத்தை தேடனாலும் கிடைக்காது. அவருடைய நாமத்துல ஒரு நாமம் சமாதான பிரபு. நீங்க கேட்டு பாருங்க, பாட்டு கேட்டீங்க, ஸ்கிட்டு கூட போட்டாங்கல்ல, எல்லாவற்றுக்குமே சமாதானத்தை கொடுக்கிறவர் நீங்க ஏசப்பா தான். நீங்க சோதிச்சு பாருங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அவர் நித்திய பிதா. நித்திய பிதானா அதுதான். நம்ம இந்த பூமியில வந்து மிஞ்சி போனா எவ்வளவு வருஷம் வாழ போறோம் சொல்லுங்களேன். மிஞ்சி போனா எவ்வளவு, இந்த காலத்துல ஃபுட்டுலயே எவ்வளோ நமக்கு சரி கிடையாது. அந்த காலத்துல ஒரு சாப்பிட்டவங்க எல்லாம் 120 வயசு வரைக்கும் கூட இருக்கிறாங்க, வயசானவங்களா இருக்கிறாங்க. ஆனா போக நாள் காலங்கள் போக போக பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயசு என்ன ஆகுதுன்னா குறையுது. ஏன்னாமே நம்ம சுவாசிக்கிற காற்று எல்லாமே இப்ப என்ன இருக்கு, மாசுபட்டு இருக்குது இல்லையா? நம்ம எடுத்து போடுற எல்லா ஃபுட்டுமே ரொம்ப வேகமா இருக்குல்ல, ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே எல்லாம் ஃபாஸ்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அழிவை நோக்கி தான் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா ஏசப்பா வந்து நம்மளுக்கு நித்திய பிதா, அவருடைய நாமத்துல ஒரு நாமம் நித்திய பிதா. அவரோடு கூட நம்ம நித்தியமா வாழ போறோம். இப்ப நம்ம அவருடைய நாமத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? அவருடைய நாமத்துல ஒரு நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எல்லாமே அவருடைய நாமம் தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கூட நீங்க கேள்விகளோடு இருக்கலாம். சில கேள்விகள் உங்களுக்குள்ள வரலாம். ஏன் எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, நாங்க ஒரு தப்புமே பண்ணலையே, நாங்க நல்லா தானே இது பண்றோம், ஏன் எங்களுக்கு பிரச்சனை, நாங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, எந்த பாவம் பண்ணலன்னு. ஆனா நம்மளுடைய பாவம் வந்து சில பாவம் வந்து பின்தொடரும். மூதாதையருடைய பாவங்கள் வந்து நம்மள பின்தொடரும். அதுக்குதான் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு செல்வாக்கு படைச்ச நல்ல வசதி படைச்சவர் என்ன பண்ணாரா, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிட்டாங்களாம். அப்ப போய் ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணும்போது அந்த பொண்ணுடைய வயிற்றுல அந்த ஒரு 7 months அப்படி இருக்கும்போது ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஸ்கேன் பண்ணும்பொழுது அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அதோடைய கால் வந்து மாடு இருக்குல்ல, மாடுடைய கால் போல இருந்துதான், மாடுடைய கால் போல. அப்போ டாக்டர் பார்த்து சொல்லிட்டாங்களா, இது வந்து நார்மலா இருக்கு, இதை நீங்க அபார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சான். ஏன் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு கலக்கமாயிட்டாங்களாம். எதுவுமே பண்ணலையே நாங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஊழியக்காரரை போய் அவங்க என்ன பண்ணாங்களா, இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் கிட்ட போய் அவங்க வந்து ஜெபிக்க போகும்போது அந்த பாஸ்டர் கிட்ட ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினாராம். என்ன வெளிப்படுத்தினார்னா, உங்க சந்ததியில வந்து மாடு இருக்குல்ல, அந்த மாடை உயிரோட அந்த தோலை உரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மாடு இருக்குல்ல, அந்த மாடை உயிரோட தோலை உரிச்சு கொண்டு அந்த சாபம் வந்து உங்க தலைமுறையை தாக்குது. அதனாலதான் அந்த குழந்தையுடைய கால் விரல் வந்து அப்படி ஒரு மாடுடைய அந்த ஷேப்ல இருக்குதுன்னு அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்காராம். அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே கலக்கம் ஆயிடுச்சான். ஐயோ, ஏன்னா அவங்க ஒண்ணும் பண்ணல, அவங்க சந்ததி பண்ண பாவம் அந்த குழந்தைய தாக்குது. இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம், நாங்க ஏன் அப்படி இருக்குன்னு. சந்ததி பாவங்கள் வந்து நம்மளை தொடரும். நம்ம சந்ததி வந்து உங்க அம்மா உங்க அப்பா உங்களுக்கு தெரியும், அவருடைய அப்பா தெரியும். அப்படி பேக்ல போகும்போது அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்க எதை விதைச்சிட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க தீமையை விதைச்சிருந்தா அது நம்ம சந்ததியை தாக்கும். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எப்பேற்பட்ட சாபத்தின் கிரியையா இருந்தாலும் நீங்க தான் கேட்கணும், ஏசப்பா ஒருவேளை சாபம் ஏதாவது எங்க குடும்பத்தை பின் தொடர்ந்தா கூட அந்த சாபத்திலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு நீங்க கேளுங்க, சரியா? அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயி அவங்க இந்த மாதிரி தான் அர்ப்பணிச்சாங்களாம். ஒருவேளை தெரியாம செஞ்சிருக்கலாம், ஆனா எங்களுக்கு மன்னிச்சிடுங்க, இறக்கம் செய்யுன்னு சொல்லி அவங்க ஜெபிச்சதுக்கு பிறகு அந்த குழந்தை 10 மாசத்துல நல்ல குழந்தையா பிறந்தது. ஜீவனுள்ள சாட்சி. இன்னைக்கும் கூட நம்ம லாஸ்ட் தான் இப்ப நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். நீங்க ப்ரேயர் பண்ணி கேளுங்க, ஏசப்பா எனக்கு தெரியாது உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி என்னன்னு தெரியாது, கேளுங்க. எங்க வீட்டுக்காரால ஏன் துணியை விட முடியல கேளுங்க அவர்கிட்ட. எந்த சந்ததி சாபம், சில
இல்ல அவங்க தாத்தா அப்படி இருக்கிற சந்ததியினுடைய பாவம் கூட நம்மை பின்தொடரும். இப்போ நம்ம இருதயத்துல கையை வச்சுட்டு கடன் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கடன்ல இருந்தே வெளியே வர முடியாது. அப்படியே அந்த கடன் வந்து அவங்களை போட்டு அந்த நுகம் மாடுக்கு அந்த நுகம் போட்டு அழுத்துறது போல அப்படியே அந்த கடன் சுமை எப்படிதான் அந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியாது, எப்படிதான் நான் வருவேன்னு தவிப்பாங்கல்ல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க கடன் கொடுப்பீங்க, நீங்க கடனே வாங்க மாட்டீங்க. அப்படிதான் இன்னைக்கு கூட எங்க வீட்டுக்காரு, நான் கர்த்தருக்கு தான் நான் நன்றி சொல்றேன். ₹1 கடன் வாங்க, ஒரு காலத்துல நாங்க எப்படியோ இருந்தோம், இன்னைக்கு நாங்க வீடு கட்டி இருக்கிறோம். ஆனா நாங்க கட்டும் போதே நாங்க இங்க இருந்து நாங்க குவார்டர்லி எக்ஸாம் அப்போ போனோம். நாங்க அந்த சித்திரை மாசம் லீவுக்கு வந்தோம். ஆனா நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டோம். அதான் அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறாரு. வீடு கட்ட நாங்க ஆரம்பிக்கும் போது நிறைய நேரம் நாங்க பிளான் பண்ணோம், நாங்க பேசிக்கிட்டோம். நாங்க 2 ஃப்ளோர் இருக்குது போதும் அப்படின்னு லிமிட் பண்ணோம். ஆனாலும் நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஏசப்பா நாங்க கட்டுறது உங்களுக்கு சித்தமா அப்படின்னு. 2-3 வாட்டி தடையாயிடுச்சு, நாங்க விட்டுட்டோம். ஆனா 3ஆவது வாட்டி நாங்க இங்க இருந்துட்டு இந்த சித்திரை மாசம் இங்க இருந்துட்டு நாங்க போனோம். அப்ப நாங்க கேட்டோம், ஏசப்பா நாங்க வீடு கட்டலாமா, உங்களுக்கு சித்தமா? நாங்க கட்டினா ₹1 கூட யார்கிட்ட நாங்க கடன் வாங்க கூடாது அப்படிதான் சொன்னோம். ஆனா பாத்தீங்கன்னா நாங்க 4 பேரு நாங்க மொட்டை மாடியில இருந்து நாங்க ஒருவேளை அந்த பாஸ்டிங் உபவாசம் இருந்து நாங்க ஜெபிச்சோம், உங்களுக்கு சித்தோம்னா நாங்க கட்டட்டோம். ஆனா கர்த்தர் மகிமையா நாங்க 3 ஃப்ளோர் இல்ல மேல 4ஆவது ஃப்ளோரும் கர்த்தர் ₹1 இன்ன வரைக்கும். ஆனா கடன் வாங்குற சூழ்நிலை வந்தது. எங்க மாமியார் கிட்ட கேட்கலான்னு முயற்சிலாம் நாங்க எடுத்தோம். ஆனா கேட்கலான்னு மாம்சத்துல எடுத்தோம். ஆனா நாங்க அன்னைக்கு பிரேயர் பண்ணோம், ஏசப்பா நான் இந்த இடத்துல நின்று சாட்சி சொல்ல முடியாது, நீங்க ₹1 கடன் இல்லாம நீங்க வீடை கட்டி முடிச்சீங்கன்னா இதே கிராமத்துல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் நான் சாட்சி சொல்லுவேன்னு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, எங்க மாமியாருக்கு அவங்க வந்து வேற இடத்துல அவங்க பைசாவை கொடுத்து வச்சிருந்தாங்க, அந்த நபர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆண்டவர் அதை தடைப்படுத்திட்டாரு. அவங்க எங்க கிட்ட சொல்லும் போது நாங்க சந்தோஷப்பட்டோம். கடன் வாங்காதபடி ஆண்டவர் எங்களை தடுத்தாருன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இன்னைக்குமே நாங்க இப்ப போய் அங்க பிரதிஷ்டை தான் பண்ண போறோம் அந்த இது. ஆனா அதுக்கு எல்லா வேலை இருந்தாலும் இது எங்களுக்கு செலவா இருந்தாலும் நாங்க இதை வச்சுதான் எங்களை ஆண்டவர் உயர்த்தி இருக்காரு. அதனால இதுல செலவு பண்றதுக்கு நாங்க தயங்காம தான். ஏன்னா அவருக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். என்னதான் இருந்தாலும் அவருக்கு முக்கியத்துவம் நம்ம தரும்போது, இன்னொன்னு என்னன்னா அந்த வீடு கட்டினதுடைய ரகசியம் என்ன தெரியுமா? போன வருஷம் இந்த இடத்துல நாங்க விதைச்சிட்டு போனதுதான். ஏன்னா போன வருஷம் நாங்க கொஞ்சம் சிம்பிளா இருந்தாலும் கூட எங்களுடைய விதைய கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. நீங்க கூட என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச விதைய இல்லாத ஜனங்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்யணும். ஏசப்பாவுக்கு வந்து அவர் வந்து கணக்கு கேட்க மாட்டாரு. ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் எனக்கு கொடுக்குறான்றாரு. ஒரு ஏழைய போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா அந்த கடவுளுக்கு நீங்க கடன் கொடுக்கறதுக்கு அர்த்தம். அப்படி கொடுத்தவரை ஒரு நாள் அவர் கடன்காரனா இருக்க மாட்டாரு. போன வருஷம் இந்த இடத்துல நாங்க விதைச்சோம். இந்த வருஷம் எங்களுக்கு ஆண்டவர் 2 வீடை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த வருஷம் நாங்க விதைச்சிட்டு தான் போறோம். ஆனா நிச்சயமா நீங்க எல்லாம் கூட நிலத்துல விதைக்கிறீங்கல்ல, விதைச்சதுக்கு அறுவடை இல்லாம இருக்கா? அப்படி இருக்காது. நிச்சயமா விதைச்சா என்ன இருக்குது? அறுவடை இருக்குல்ல. இப்ப நாங்க இன்னைக்கு விதைச்சிருக்கிறோம், ஆனா அடுத்த வருஷத்துல எங்களை அறுவடை செய்ய வைப்பாரு. அதே போல நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு விதைய விதைக்கணும். விதை எப்படி விதைக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு சுயநலமா நீங்க இருக்கக்கூடாது. தனக்கு நம்ம வச்சு இருக்குதுதான், நம்ம இன்னத்தை எடுத்துட்டு போறோம், ஒண்ணுமே கிடையாது. ஆனா உங்க கை வந்து உதார குணமுள்ள கரமா இருக்கணும், கொடுக்கிற கரமா இருக்கணும். வாங்குறத பார்த்திலும் கொடுக்கறதுதான் உத்தமன் பைபிள்ல சொல்லுது. வேணும் வாங்குறத காட்டிலும் மத்தவங்க நம்ம கொடுக்கணும். எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, இறைக்கிற கிணறு என்ன பண்ணும்? சொரக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இறைக்கணும். அதுதான். அது வந்து வெறும் புத்தவங்க மட்டும் இல்ல, நீங்களும் விதைச்சு பாருங்க. இந்த வருஷம் ஒரு பொருத்தனை எடுங்க. இப்போ பவித்ரா கூட சொல்லிச்சுல்ல, ஆண்டவருக்கு ஒரு 1000 ரூபாய் நான் பொருத்தனை பண்ணணும்ட்டு. அதை நம்ம விதைக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் அறுவடை செய்வாரு. அது ஆண்டவர் விரும்புறாரு. இன்னொன்னு ஏழை எளிய ஜனங்களுக்கு தான் நம்ம விதைக்கிற இடம் வந்து தகுந்த இடமா இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு நீங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனீங்கன்னா அது கர்த்தருக்கு வந்து பிரியம் இல்லாத காரியம். ஆனா அவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற அந்த உள்ளம் வந்து உங்களுக்குள்ள வரணும். சரிங்களா? இந்த நாள் கிறிஸ்துமஸ். அதுதான் உங்களுடைய நீங்க வந்து ஒரு பொருத்தனை எடுங்க. ஏசப்பா என் கை அநேகர் கொடுக்கிற கையா இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம பிரேயர் பண்ண போறோம். நீங்க எதிர்பார்ப்போடு கூட இருப்பீங்கல்ல, அதுக்காக நம்ம இப்ப பிரேயர் பண்ண போறோம். பிரேயர் பண்ணலாம். இது வந்து முக்கியமான நேரம். சரிங்களா? ஏன்னா இந்த நேரம் வந்து
பரலோகம் நம்மளை வந்து நம்ம நினைச்சுக்கிறோம், நம்மளை வந்து 2 கண்ணு தான் நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். ஆனா இந்த நேரத்துல பரலோகத்தின் கண்ணு வந்து நம்ம மேல எல்லார் மேலேயுமே பதிஞ்சு இருக்குது. என்னென்ன ஒரு வேதனையோடு நம்ம இந்த நேரத்துல வந்திருக்கிறோம் ஏசப்பா பாக்குறாரு. இந்த நேரத்துல எந்த பாரத்தோடு எவ்வளவு பிரயாசம் எடுத்து இதுக்காக பிள்ளைங்க தஞ்சாவூர்ல இருந்துலாம் கூட வந்திருக்கிறாங்க, பாண்டிச்சேரி அதே போல உபவாசத்தோடு கூட இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா நான் சொல்ல முடியும், என்னால சொல்ல முடியும், அவருக்காக ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலன் வந்து நம்ம அடையாம போக மாட்டோம்னு பைபிள்ல இருக்குது. ஆனா இவ்வளவு பிரயாசம் எடுத்து இவ்வளவு நேரம் அவருடைய சமூகத்துல பொறுமையா உட்காந்து கேட்ட உங்க எல்லாருக்குமே நிச்சயமா அவர் பலன் தருவாரு. இப்ப நம்ம ஃபைனலா ப்ரேயர் பண்ணணும். நீங்க கேளுங்க, உங்களால முடிஞ்சா ஒரு சொட்டு தண்ணீரை அந்த நிலத்துல நீங்க விதைங்க. ஏசப்பா ஒரு மாற்றம் வேணுமா, உங்க இருதயத்தை அவர் பாதத்துல ஊற்றுங்க. மரியாள் என்ன பண்ணான்னா கர்த்தருடைய பாதத்துக்கு போனான். அதே போல அண்ணாள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க பைபிள்லாம் இருந்தா தயவு செஞ்சு அதை படிக்கும் போது நல்லதுதான் கற்றுக் கொடுப்பாங்க. பைபிள் வந்து நம்ம எப்படி வாழணும்ன்றதான் கற்றுக் கொடுக்குது. உங்க கண்ணீர் வந்து நீங்க மனுஷன் கிட்ட முன்னாடி போய் நீங்க விட்ட கண்ணீர் வந்து வீணா போயிடும். அந்த மனுஷன் என்ன பண்ணுவானா கண்ணு காது மூக்கு வச்சு உங்க கண்ணீரை வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா நீங்க தேவனுடைய சமூகத்துல உங்க கண்ணீரை நீங்க விடும் பொழுது அந்த கண்ணீருக்கு விலை இருக்கு, சரிங்களா? அந்த கண்ணீர் இன்றைக்கு இந்த நேரத்துல உங்க கண்ணீரை முடிஞ்சா உங்க கண்ணீரை இந்த மண்ணுல நீங்க சிந்துங்க, சரியா? நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, சர்வ வல்லவரே, மகிமையின் தேவனே அப்பா, இந்த வேளையில தகப்பனே ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்கப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஒரு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி வந்திருக்கிற பிள்ளைகளை நோக்கி பாரும் அப்பா. இருதயத்தை காண்கிற தேவன் தகப்பனே அப்பா, கர்ப்பத்தின் கனிக்காக வந்திருக்கிற பிள்ளையை கண்ணோக்கி பாரு சுவாமி தகப்பனே ஸ்தோத்திரம். நாம அதிசயமானதுன்னு கேட்டோமே, உங்க அதிசயத்தை விளங்க செய்யுங்கப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் தகப்பனே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல வல்லமை இறங்கட்டும். மகிமையின் தேவன் இறங்கி வாங்க. உங்க பிறப்பின் நாளில அநேகராக இணைந்திருக்கிறோம், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். உங்க வார்த்தையை கேட்டு இருக்கிறாங்கப்பா, இவ்வளவு நேரம் உங்க பாதத்துல அமர்ந்திருக்கிறாங்க அப்பா ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைக்காக உங்க பாதத்துல வந்திருக்கிறாங்க, அந்த கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுங்க அப்பா. திருமண தடைகளுக்காக வந்திருக்கிறாங்கப்பா, அந்த தடைகளை நீக்கி போடுங்க. நான் ஒரு வீடை கட்ட முடியாதா, எனக்கு ஒரு வீடு கிடைக்காதான்னு சொல்லி தகப்பனே எவ்வளவு முயற்சி எடுத்தோம் தகப்பனே அப்பா, பலன் இல்லாமல் தகப்பனே அப்பா கதறுகிற அப்பா, புலம்புகிற அநேகரை கர்த்தர் பாரு சுவாமி அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்று பார்க்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டித்தாங்கப்பா, நீர் வீட்டை கட்டுகிற தேவன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்களை அடுத்த வருடத்துல கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார்னு சொல்லி சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. குடியினால அப்பா குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிற பிள்ளைங்களை கண்ணோக்கி பாருங்க. தன் கணவருக்காக பிள்ளைக்காக அப்பா ஒரு மன மாற்றம் வராதா அப்பா, திருந்த மாட்டானான்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் வாழ்க்கையில உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. என்னுடைய கணவரை மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் இன்னைக்கும் ஜீவிக்கிறீரப்பா. கர்த்தர் குடி ஆவிலிருந்து விடுதலையை கொடுங்க, அந்த குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற எல்லா பிரிவினைகள் நீங்கட்டும், குடும்ப ஐக்கியத்தை கெடுக்கிற பொல்லாத கிரியைகள் வெளியேறட்டும் அப்பா. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் கணவன் மனைவியை கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, சமாதானத்தை கொடுங்கப்பா. அந்த குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். பிள்ளைகள் நிமித்தம் கலங்குகிற பிள்ளைங்களை கண்ணோக்கி பாருங்க அப்பா. பிள்ளை ஆண்டவரே அப்பா போக்கு சரியில்லை, பிள்ளையுடைய ஆக்டிவிட்டி சரியில்லை ஆண்டவரே, பிள்ளைக்காக கதறுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், கதறுதலை கேளும். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே அப்பா புத்தி தெளிவை கொடுங்கப்பா ஆண்டவரே. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சொல்லி இருக்கிறீங்க உன் பிள்ளைய என்கிட்ட கொடுன்னு சொன்னீங்களப்பா. யார் ஆண்டவரே பிள்ளைக்காக அப்பா ஆண்டவரே இந்த நேரத்துல கதறி கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் வரட்டும் ஆண்டவரே, மாற்றம் வரட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பிள்ளை ஞானத்துல குறைவா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரே, மெமரி பவர் இல்லைன்னு சொல்லி அப்பா பிள்ளைக்காக
பிள்ளைகளுடைய ஞானத்துக்காக கதறுகிற பெற்றோரை பாரும் இயேசுவே. இந்த வேளையில அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நீர் அற்புதம் செய்யுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுங்க, நல்ல ஒரு மதிப்பெண்ணை கொடுங்க, சாட்சியாய் கொண்டு வாங்கப்பா. வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம்னு சொன்னீரே அப்பா. காத்திருந்து அப்பா ஆண்டவரே சரியான வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விருப்பத்துக்கு ஏற்ற வேலையை கொடுங்க. மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் விரும்புகிற வேலையை கொடுங்க ஆண்டவரே. உமது கையில ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியோடு இருக்கிறாங்கப்பா, வியாதியோடு இருக்கிறாங்க, நடக்க முடியல ஆண்டவரே. எத்தனையோ பலவிதமான வெளியே சொல்ல முடியாத மூட்டுகளில வலி, கை கால்களில வலி அப்பா, என்னை அழுத்துகிறது போல இருக்குதுன்னு சொல்றாங்கப்பா. என்னால எழும்ப முடியல, நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைங்களை கண்ணோக்கி பாருங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், உங்க தொடுதல் போதுமே அப்பா. ஸ்தோத்திரம், உங்க வல்லமை கடந்து வரட்டும் கர்த்தர் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதே அப்பா உங்க பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. சுகர்னால ஆண்டவரே அப்பா வேதனைப்படுகிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. நார்மலுக்கு வரட்டும் அப்பா. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறப்பா. கீழையாத்தின் பிசின் தைலம் ரண வைத்தியர் நீராண்டவரே அப்பா. நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. என்னென்ன வியாதி இருந்தாலும் உச்சி முதல் பாதம் வரையிலும் உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே கூட இருங்க. குடும்ப சாப கிரியையெல்லாம் அழிக்கப்படட்டும், முன்னோர்களுடைய சாப கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். எந்த பாவம், மறைமுகமான பாவம் ஆண்டவரே வீட்டுக்கு தெரியாதுன்னு செய்யற எல்லா பாவங்களை கர்த்தர் இந்த நேரத்துல உணர்த்தி ஆண்டவரே அப்பா அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. இரவுல தூக்கம் இல்லாம இருக்கிற பிள்ளைங்களை அப்பா உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். தூங்க போனா தூக்கம் வராம அந்த ஆண்டவரே அப்பா வேதனைப்படுற பிள்ளைங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பெற்றோருக்காக ஜெபிக்கிறப்பா. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. அது கருவுல சுமந்துகிட்டு இருக்கிற பிள்ளையா கூட இருக்கலாம்ப்பா. அந்த பிள்ளையெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த கருவுல இருக்கிற குழந்தைய ஆசீர்வதிங்க, சுகமாய் பெற்றெடுக்கட்டும். நார்மல் டெலிவரி கொடுங்க ஆண்டவரே. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஏசப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வருஷம் இதே இடத்துல என்னென்ன விண்ணப்பத்தை உங்க பாதத்துல வச்சாங்களோ எல்லா கர்த்தர் பதில் கொடுத்து சாட்சியாக இந்த இடத்துல கொண்டு வாங்கப்பா. கொண்டு வாங்க, பெரிய சாட்சியா கொண்டு வாங்க. போன வருடம் ஆண்டவரே இந்த இடத்துல வந்த மகனப்பா இந்த ஆண்டுல நடக்கும்படி அந்த குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அடுத்த ஆண்டுல அநேகராக இந்த இடத்துல வர கர்த்தர் கிருபை செய்வீராக. உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்க கண்ணீரை காண்கிற தேவன். நாங்க பாடின ஆண்டவரே பாட்டை பாடினதுபடி எங்க கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறீங்கப்பா. எங்க கண்ணீரை நீங்க துடைக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்தப்பா நாங்க வந்தவங்க வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உங்க வல்லமையை பெற்று செல்ல கிருபை தாங்க. உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுங்க. எல்லா கன மகிமை துதியை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இப்போ நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் இந்த இடத்துல வந்து எக்ஸாம் எழுதுனாங்க. சரியா? அனுப்பி கொடுத்த பேரண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இப்போ அந்த பிள்ளைங்களுடைய அந்த கரெக்ஷன் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்காக இப்போ ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? நாங்கள் வந்து தீபாவளி அப்போ இங்கே வந்தோம், வந்து அந்த பேப்பர் கொடுத்தோம், கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு போனோம். கிட்டத்தட்ட தீபாவளியிலேருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை நாள் ஆயிருக்கும் பார்த்தீங்களா? ஆனால் பிள்ளைங்க வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட அதில் ஒரு 30 பிள்ளைங்க கலந்து இருந்தாலும், சொல்கிறதுலையுமே எழுதுறதுலேயும் 30 பேர் இருந்தாலும் அதில் உற்சாகமாக படித்து எழுதின பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்களா யார் வரப்போகிறாங்கன்னு? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ரைட்டிங் எழுதின பிள்ளைங்க தான். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. ஃபஸ்ட்டு வந்து ருத்ரசாய் ஃபஸ்ட் ப்ரைஸ். எங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க, உற்சாகமாக பண்ணுங்க. செகண்ட் ப்ரைஸ் வந்து கார்த்தி. நல்ல கை தட்டுங்க, கை தட்டுங்க.
மூணாவது ப்ரைஸ் வந்து லோகேஸ்வரி. இவங்கெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பரை எழுதுனாங்க, சரியா? ஆன்சர் எழுதுனவங்க. அடுத்தது ஓரல். ஓரலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து மிது. அவன் இன்னொன்று என்னன்னா, அவன் இன்னைக்கு தான் வந்தான். ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர் அவன்கிட்ட இருந்ததுனால படிச்சுட்டான். பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க அம்மாவை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள ஆர்வமாக வந்தான். கிளாப் பண்ணுங்க, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அடுத்தது செகண்ட் ப்ரைஸ் வந்து பாவனா. பாவனா கிளாப் பண்ணுங்க எல்லாம். ஏன் வாங்கலன்னு இதுவா? கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. மூணாவது ப்ரைஸ் வந்து ஹேமஸ்ரீ. கிளாப் கிளாப் கிளாப். அப்புறம் சரி, அந்த எக்ஸாம் நாங்கள் இங்கே வந்தோம், நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டோம், ஆனால் நாங்கள் இது வாங்கலை அப்படின்னா, எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, அந்த பிள்ளைங்க வந்து நான் பேர் வாசிக்கிறேன், எனக்கு தெரியும் யாருன்ட்டு, அவங்கள நான் கூப்பிடுவேன். நீங்கள் வந்து உங்கள் ப்ரைஸ் வாங்கிட்டு போகலாம், சரியா? எக்ஸாம் வந்து நாங்கள் எழுதணும், நாங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கிறீங்களே, சரியா? சரி, சின்ன பசங்கள்ல இருந்து ஓகேவா? மகிழன். மகிழன் எங்கே இருக்க? ஓடியா. இந்த பிள்ளைங்களாம் இங்கே எப்போ வச்சாலும் ஆர்வமாக என்ன பண்ணுறாங்க? ஓடி வந்தாங்க. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. அடுத்தது ரோஹித். கிளாப் கிளாப் கிளாப். நீங்களாம் பேரண்ட்லாம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைங்க தானே வாங்குறாங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அடுத்தது விஸ்வா. அடுத்தது சர்வேஸ். சர்வேஸ். அடுத்தது பாவனா. அடுத்தது தரண்யா. தாரண்யாவா தரண்யாவா? கிளாப் கிளாப். நீங்கள் பண்ணுறது தான், நல்லா கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அடுத்தது துளசி. துளசி. அடுத்தது சிந்து. எல்லாம் ரெடியாக நின்றுக்கோங்க. சிந்து. சிந்து வரலையா? அடுத்தது ஹேமஸ்ரீ. அடுத்தது சித்தாப். அடுத்தது லாவண்யா. அடுத்தது புவனேஸ்வரி. அடுத்தது சரி இருங்க இருங்க. இப்போ இவங்க எல்லாமே எப்பயுமே இங்கே வந்தால் விபிஎஸ்ல பிள்ளைங்க வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க பேரண்ட்டுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உற்சாகமாக அனுப்பி விட்றாங்க, சரியா? ஏன்னா இங்கே வந்து எதையுமே நாங்கள் கெட்டதை கற்றுக் கொடுக்கல, நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுப்போம். இதாவது கிறிஸ்மஸ் வந்து ஒரு நாள், நாங்கள் விபிஎஸ்ன்னு சித்திரை மாதம் வைப்போம், 7 நாள் வைப்போம். அந்த 7 நாளுமே பிள்ளைங்கள அனுப்புவாங்க. அந்த பேரண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இப்போ அடுத்த பேரை நான் சொல்கிறேன். பெரிய பிள்ளைங்க ரைட்டிங் யாரு? அடுத்தது ரைட்டிங் எழுதின பிள்ளைங்க சுஜித் குமார். கிளாப் கிளாப் பண்ணுங்க. அடுத்தது லோகேஸ்வரி. கோகுல். நெக்ஸ்ட் கோகுல். அடுத்தது சாந்தலக்ஷ்மி. அடுத்தது இவன் யாருப்பா? ருத்ரீஸா? ருத்ரேஷ். இது யார் பேரு? மல்லி ராணி. இருக்கீங்களா மல்லி ராணின்னு? சரி, அந்த அண்ணன் மல்லி ராணின்னு போட்டான். சரி, டில்லி ராணி. அடுத்தது ஆகாஷ். திருச்செல்வி. ருத்ரசாய் யாராவது இருக்கீங்களா? அடுத்தது கார்த்தி. கார்த்தி. அடுத்தது லோகேஸ்வரி. வந்துட்டியா? தட்டு வாங்கியாச்சு. 2 வாட்டி எழுதி வச்சுக்கிறேன். லோகேஸ்வரி அவன் வாங்கிட்டான். கார்த்தி தம்பி ரோஹித் வாங்கியாச்சா? ரோஹித் எங்க? வாங்கிட்டல. ஓகே. இந்த பிள்ளைங்களாம் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு
அந்த லிஸ்ட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டில் வரலனாலும் முயற்சி எடுத்தாங்க அந்த பிள்ளைங்கெல்லாம். சரியா? அதனால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க, எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து டான்ஸ் ஆடினீங்களா முன்னாடி பிள்ளைங்க யார் யார்? எல்லாரும் தான் ஆடினீங்களே. யாரெல்லாம் ஆடினது? இந்த நட்ட நடு ராத்திரியில பிள்ளைங்க யாரெல்லாம் டான்ஸ் ஆடினது? அதான் சரி உட்காருங்க, ஒரு நிமிஷம். லாஸ்ட்ல கொடுத்துருவோமா? சரி, நாங்கள் டான்ஸுக்காக நாங்கள் இங்கே வந்ததே 23ஆம் தேதி நைட்டு தான் வந்தோம். ஆனால் 24 நேற்று ஒரு நாள் தான். இன்றைக்கி பண்ண அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பிள்ளைங்க ஒரே நாளில் கற்றுக்குனாங்க. அது சாத்தியமே கிடையாது. ஆனால் இந்த பிள்ளைங்க எப்படின்னா காலைல 10 மணிக்கு வந்தாங்க, திரும்ப சாயந்தரம் 5 மணிக்கு 4 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அங்கேருந்தே ஃபோன்லேயே அனுப்பி விட்டுட்டேன். சில பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா போன சண்டேவே ஸ்கூலில் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னு ப்ராக்டிஸ் பண்ணியே பார்த்தாங்க. இன்றைக்கி காலையில், ஏன்னா நேற்று தான் நாங்கள் எக்ஸாம் வச்சோம், ஆனால் பிள்ளைங்க இன்றைக்கி காலையில் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. 2 பேர், மெஷ்வினும் மிதுவும். வாங்க ஓடியா எல்லாம் கிளாப் பண்ணுங்க. பிரயாசம் எடுத்து ஒரு பையன் தஞ்சாவூர்லேருந்து வந்துக்கிறான், ஒரு பையன் பாண்டிச்சேரி. கிளாப் பண்ணுங்க. அடுத்தது டான்ஸு. நான் டான்ஸில் இருந்த 2 டான்ஸோ இல்லை ஸ்கிட்டு எல்லாத்துலேயும் இருந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரா வாங்க. ஸ்கிட்டு டான்ஸில் நான் இருந்தேன் அப்படின்ட்டு. வாங்கினவங்களே வாங்கக்கூடாது, ஏசப்பா பார்க்குறாரு. சரியா? நம்ம கொஞ்சத்தில் என்ன பண்ண, உண்மையாக இருக்கணும். ஏசப்பா நம்மளை பார்க்குறாரு, நம்ம வாங்கிட்டே வாங்கக்கூடாது. கரெக்டாக அழகாக கொயிட்டா வரணும். யாரும் வந்தாங்களே, திருச்செல்வி எல்லாம் அமைதியா பேசாதீங்க. ஒன்றும் முடியல, பாட்டு ஒன்று இருக்குது. உங்களோட திங்ஸை நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும். தொலைச்சிட்டு ஆண்டிக்கிட்ட கேட்டாரு, ஆண்டி தரமாட்டேன். சரியா? நான் பக்கத்துல வச்சேன், காணோம், இவங்க எடுத்துட்டாங்க அவங்க எடுத்துட்டாங்கன்னு ஆண்டிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சரியா? என்ன பேரு? லோகேஸ்வரனா? ஓகே. லோகேஸ்வரின்னு போட்டான். லோகேஸ்வரன் பேர் நான் சொல்லல, லோகேஸ்வரன் அவன் எழுதணும். அது எழுதனா? சரி, இன்னைக்கு 2 பேர் வசனம் சொன்னீங்களே, முன்னாடி யார் இன்னைக்கு வசனம் மைக்கு பிடிச்சி வசனம் சொன்னது? வசனம் யார் சொன்னது உங்களுக்கு தெரியும்ல? நான் கூப்பிட்டேன், யாருமே உற்சாகமா வரல. ஆனா எத்தனை பேர்? 3 பிள்ளைங்க வந்தாங்க. கிளாப் பண்ணுங்க, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அதனாலதான் நான் சொன்னேன் பேர் எழுதி வைப்பேன். நான் சொன்னல, எல்லாருமே படிச்சிங்க தான், அந்த வசனத்தை எழுதவும் செஞ்சீங்க. ஆனா மைக்கு பிடிச்சி வெளியே சொல்லணும்னு உங்களுக்கு என்ன இருந்தது? பயம் இருந்ததுல. ஆனா பசங்க தைரியமா சொன்னாங்க. சரியா? சரி, இப்போ குட்டிமா பாட்டு பாடிச்சுல, குட்டிமா எங்க இருக்கு? எல்லாம் கிளாப் பண்ணுங்க அந்த அக்காவுக்கு. அந்த அக்கா நேத்தா அதை ட்ரைனிங் பண்ணா. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அப்புறம் அவள் தானம்மா அதில். ஓகே. சரி, இப்போ எல்லாம் உங்கள் திங்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ பசங்க ஒரு டான்ஸ் போட போகிறாங்க. ஃபைனல் தான் இது. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse
you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. Oh, bring us some figgy pudding. Oh, bring us some figgy pudding. Oh, bring us some figgy pudding and bring it right here. Good tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. We won't go until we get some. We won't go until we get some. We won't go until we get some. So bring it right here. Good tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. We all like our figgy pudding. We all like our figgy pudding. We all like our figgy pudding with all its good cheer. Good tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Ho, 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 ho! Merry Christmas!